ஹாய் நண்பா, வணக்கம். நேற்று நம்ம சேனலில் குரூப் 4 எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படிங்கிற அனுபவத்தை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு கீழே எல்லாருமே அவங்களுடைய ஆதங்கத்தை வரிசையாக கமெண்ட்டாக போட்டிருந்தீங்க. ஓகே, நேற்று நம்ம ஃபீல் பண்ணி முடித்தாச்சு. சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு 3 கமெண்ட்டு கொஞ்சம் எனக்கே கஷ்டமாக தான் இருந்தது. அதாவது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட்டு வரவே இல்லை இந்த சேனலில். ஆனால் நேற்று அது நெகட்டிவ் கமெண்ட்டு கிடையாது, ஆனால் அது உங்கள் சொன்ன வார்த்தை கஷ்டமாக இருந்தது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதாவது விருப்பமாக இருக்கிறவங்க கேளுங்க, அட போயா என் பிரச்சனையே பெருசாக இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக கேட்காம போகலாம். சரிங்களா? அதாவது நேற்று எக்ஸாம் நடத்தி உங்களையெல்லாம் புலம்புட்டாங்க, இவங்க கமெண்ட்டு போட்டு எங்களையே புலம்புட்ருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு விலாக் மாதிரி தான். சரிங்களா? என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் விருப்பமாக இருக்கிறவங்க கேட்கலாம், இல்லைன்னா தேவையில்லை அப்படின்ட்டு போகலாம். ஓகேவா? சரி, ஓகே. என்னென்னா அவங்க சொன்ன வார்த்தை சார் எல்லாருமே பணத்துக்காக வீடியோ போடுறீங்க சார், நீங்கள் மாணவர்களின் நலனில் அக்கறை இல்லை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கே தூக்கமே இல்லைங்க, விடிய தூக்கமே இல்லைன்னு தான் சொல்லணும். பணத்துக்காக வீடியோ போடுகிறார்கள். ஏன் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாங்க? ஒன்று, நாங்கள் பணம் வாங்கிட்டு ஒரு பேட்ச் நடத்தி நாங்கள் கொடுத்த கொஷின் ஒன்று கூட வரலைன்னா ஓகே, நாங்கள் கொடுத்ததும் வரல தான். ஆனால் நாங்கள் கொடுத்தது என்னென்னா டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பரு. அதாவது நீங்கள் உங்கள் ஊரில் யாராவது பாஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, யாராவது ஏதோ ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு கேட்டால் தெரியும். முந்தைய ஆண்டு வினாத்தாளை பார்த்துட்டு போனால் பாஸ் ஆக முடியுமா முடியாதா, அதுலேருந்து கொஷின் எவ்வளோ ரிப்பீட்டாக வரும் கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க. முந்தைய ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் பழைய கொஷின் பேப்பரை பார்த்துட்டு போனாவே தமிழில் 100க்கு 75-80 போட்டுடலாம். பழைய கொஷின் பேப்பரை பார்த்துட்டு போனாவே ரிப்பீட்டாக வரும், ஒரே மாதிரியே கேட்பாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி நேற்று பார்த்தா அவங்க ட்ரெண்டை மாற்றி விட்டாங்க. இவங்க இப்படி மாற்றுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. எங்ககிட்ட நீங்கள் அட்டன் பண்ணவங்க மட்டும் கிடையாது, நீங்கள் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் பணம் கட்டி படித்தவங்களாக இருந்தாலும் இதே நிலமை தான். அவங்களுக்கு மட்டும் என்ன தெரியுமா? தெரியாது. ஸோ டிஎன்பிஎஸ்சி இப்படி பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம வழக்கம் போல் குரூப் 4னால் இப்படி தான் கேட்பாங்க, 10ஆம் வகுப்பு தரம் இப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நேற்று அந்த கொஷின் பேப்பர் ஆக்சுவலாக குரூப் 1 இல்லை குரூப் 4 தான் தெரில, அந்த லெவலில் கொண்டு போயிட்டாங்க. ஒருவேளை மாற்றி இது அடிச்சிட்டாங்களான்னு தெரில, அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சரி, நேற்று அப்படி ஆயிடுச்சா? இப்போ நாம் போட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான். கிட்டத்தட்ட 200-250 வீடியோ போட்டிருக்கோம். எல்லாமே நீங்கள் கிராஸ் செக் பண்ணலாம். எல்லாமே டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான். புரியுதுங்களா? நீங்கள் எடுத்து கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் நம்ம வீடியோவை போட்டிருப்போம். டிஎன்பிஎஸ்சி 2010 நடத்தின குரூப் 2, குரூப் 4, குரூப் 2A, அப்புறம் டெக்னிக்கல் எக்ஸாம், எல்லா எக்ஸாம் கண்ணாப்பின்னா லொட்டு லோஸ்க்கு எல்லா தமிழ் கொஷின் நம்ம போட்டாச்சு. அதுவும் நம்ம போட்ட வீடியோ அந்தளவுக்கு லென்த்தான்னு கேட்டால் லென்த்து கிடையாது. மேக்ஸிமம் 25 நிமிஷம், அதிகபட்சமாக ரேராக ஒரு சில வீடியோ 30 நிமிஷம் போகும். நீங்கள் வருவீங்க, 30 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, நீங்கள் அந்த கொஷினை அட்டன் பண்ணுவீங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்த்துட்டு தாராளமாக போயிட்டு படிச்சிருப்பீங்க. புரியுதா இல்லையா? நீங்கள் இப்படி தானே படிச்சிருப்பீங்க. இல்லை இதே தான் லைஃப்னு சொல்லி இந்த கொஷின் பேப்பரையே பார்த்துட்டு போனீங்களா? யாரும் அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. சமைக்கும்போது அல்லது வேறு ஏதாவது வேலை பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு 50 கொஷின் வந்திருக்கு, அந்த 50 கொஷின் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், அப்படி தான் அட்டன் பண்ணியிருப்பீங்க. புரியுதுங்களா? ஆனால் இதை காசுக்காக வீடியோ போடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. காசுக்காக வீடியோ போடுறீங்கன்னா, இப்போ நான் ஒரு 50 வீடியோ போட்டு 50 வீடியோ ரீச் ஆயிடுச்சு, எல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க, லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க. ஓகே, இனி போடுற வீடியோவெல்லாம் மெம்பர்ஷிப் போடு, நீங்கள் எனக்கு 500 ரூபா கட்டி டெஸ்ட் பேட்சை சேரு, இதே மாதிரி வீடியோவை நான் தொடர்ந்து கொடுக்குறேன், நீ பாரு, கண்டிப்பாக வரும்னு சொல்லி நாங்கள் ஒரு உருட்டி ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தா எல்லாம் சேர்ந்துருக்க மாட்டிங்களா? தாராளமாக சேர்ந்துருப்பாங்க. எல்லாம் நீங்களே வாண்டடாக கேட்டீங்க. எத்தனை கமெண்ட் நான் எடுத்து காட்டுங்களா? டெஸ்ட் பேட்ச் போடுங்க, டெஸ்ட் பேட்ச் போடுங்கன்ட்டு. ஆனால் நாங்கள் பேட்சே போடலை, எந்த பேட்சுமே கிடையாது நம்மக்கிட்ட. ₹1 யார்கிட்டையும் காசு வாங்கவில்லை, எல்லாமே ஃப்ரீ தான். ஃப்ரீயாக தான் நாங்கள் வீடியோ போட்டோம். அதுவும் டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஷின் பேப்பரை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் வீடியோ போட்டோம். இப்போ இதில் என்ன நட்டமாயிப்போச்சுன்னு தெரியல. மாணவர்களின் நலனில் அக்கறை இல்லை, பணத்திற்காக வீடியோ போடுகிறீர்கள். ஓகே, ஒரு வீடியோ போடுறதுல இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது தெரியுங்களா?
அது என்ன சொல்கிறது, நீங்கள் நினைக்கிறீங்க அப்படியே எடுத்தோன்னே செல்ஃபி எடுத்த மாதிரி ஹாய் நண்பா இந்த கேள்விக்கான விடை இதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பல ப்ராசஸ் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரிஜினல் கொஷின் பேப்பரும் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஆனால் எல்லாமே சேட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் அதை உட்காந்து சேட் பண்ணதை ஒவ்வொன்றா பொறுமையாக அழித்து அதை உங்களுக்கு பயிற்சிக்காக கொடுத்தோம். அந்த அழிக்கிறதுக்கே வந்து ஒரு கொஷின் பேப்பருக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். துல்லியமாக அந்த நம்பர் நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் நம்ம வீடியோ எடுத்து பாருங்களேன், நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது, அழிச்சதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் எல்லாமே நாங்கள் அழிச்சது தான். அழித்து அந்தளவுக்கு வந்து நீட்டாக க்ளீனாக எடுத்து போட்டிருக்கோம். ஓகேவா? அதுவும் வந்து ஃப்ரீயாக தான் போட்டிருக்கோம். கரெக்டாக? ஸோ அதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகும். அப்புறம் ரெக்கார்டிங் பண்ணணும், அப்புறம் எடிட்டிங் பண்ணணும். இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நீங்கள் எத்தனை மணி நேரம் படிச்சிங்களோ தெரியாது, நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஏன்னா எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், பார்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோ போட்டோம். புரியுதுங்களா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து காசுக்காக வீடியோ போடுகிறீர்கள் அப்படின்னா நான் என்னத்தை சொல்கிறேன்னு தான் தெரில. ரெண்டாவது, மாணவர் நலனில் அக்கறை இல்லை. இந்த வார்த்தைக்கான விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். நாங்கள் டெலகிராம் குரூப்போடு வச்சுக்கல. இந்த சேனல் மட்டும் கிடையாது, குமார் டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு சேனல் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் நண்பர்கள் இருக்காங்க. அந்த சேனலும் 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த சேனலும் கிட்டத்தட்ட 80,000 பேர் இருக்காங்க. நம்ம இத்தனை பேர் வச்சுருக்கோம். ஆனால் எங்ககிட்ட டெலகிராம் குரூப் கூட கிடையாது, வாட்ஸ்அப் குரூப் கூட கிடையாது, எந்த குரூப் கூட கிடையாது. ஏன் குரூப் இல்லை? நீங்கள் ஒரு டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து போட்டுறதுக்கு என்ன? ஏன்னா நாம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணணும், டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ணோம், வச்சுருந்தோம், வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தோம். எல்லாமே வர்றீங்க, அங்கே யாருமே படிக்கிறதில்ல. அங்கே வந்துட்டு நம்ம சிலபஸ் டாப்பிக்காக பேசுங்கன்னு சொன்னால் இவங்க வந்து தேவையில்லாமல் ஒரே கேள்வியை ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, அவங்களுக்குள்ளே நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிறது, படிக்கிறதில்ல. இதை பார்த்து வெக்ஸ் ஆகி போய் தான் டெலகிராம் குரூப்பே டெலிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் டெலகிராம் குரூப்பும் கிடையாது, வாட்ஸ்அப் குரூப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வர வேண்டியது யூடியூப்பில் வீடியோ பார்க்க வேண்டியது, போக வேண்டியது, அவ்வளோதான். புரியுதுங்களா? எதுக்காக நம்ம அதை பண்ணாமல் வச்சுருக்கோம்? அதை பண்ணாமல் வச்சுருக்கோம்னா நீங்கள் படிக்கணும், நீங்கள் எங்கேயுமே போய் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் படிக்கணும், வந்து வீடியோ பார்க்கணும், அவ்வளோதான். இதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். புரியுதுங்களா? இல்லை ஒரு டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு லட்சக்கணக்கான பேர் சேர்த்துக்கிட்டு ஒரு வீடியோ லிங்கை தூக்கி போட்டால் இதை விட இன்னும் வியூஸ் எவ்வளோ போகுது தெரியுங்களா? நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும், ஆனால் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் படிக்க மாட்டீங்க, நீங்கள் அங்கே வந்து நியாயம் பேசிட்டு உட்காந்துட்ருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு தான் நம்ம எதுவுமே வச்சுக்காமல் இருக்கிறது. எதுவுமே நம்ம காசே போடலை, எல்லாமே ஃப்ரீ தான். புரியுதுங்களா? எல்லாமே நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். என்ன பண்ணுறது? இப்படிலாம் நம்மளை சொல்லி புலம்போட விட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன வார்த்தை தானே கஷ்டமாக இருக்குல்ல. இல்லை நீங்களே பார்ப்பீங்களா, டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் போட்டிருக்கோம், கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். ஆமாம், ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் போட்டிருக்காரு, ஃப்ரீயாக தானே போட்டிருக்காரு. ஆமாம், ஃப்ரீயாக தான் போட்டிருக்காரு. இதில் எங்கே போய் காசுக்காக வீடியோ போடுறாங்க? உனக்கு வீடியோ பிடிக்கலன்னு நீ பார்த்துருக்க மாட்டேங்களப்பா. ஒரு கொஷின் பேப்பரை வந்து ஒரிஜினல் கொஷின் பேப்பர் போடுறாங்க, நமக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தானே பார்ப்போம். இப்போ எனக்கே வந்து அது விருப்பம் இல்லை, தேவையே இல்லை அப்படின்னா நம்ம பார்ப்போமா? பார்க்க மாட்டோம்ல. ஸோ அதை வந்து யாரும் புரிஞ்சுக்கிறதில்ல. இவங்க சொல்கிற வார்த்தை தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. இதுக்கே எப்படின்னா இன்னும் நம்மளாம் டெஸ்ட் பேட்சை போட்டு காசெல்லாம் வாங்கியிருந்தோம்னா என்னென்ன சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதாவது ஒரு கமெண்ட்டை போகிறதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட்டு போடுறதுக்கு அவர் தப்பு பண்ணாரா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்ரு. இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? இப்போ நான் சொல்கிறது வந்து இப்போ குமார் போடுற நோட்ஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை, எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா நமக்கு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம். நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம வந்து நீங்கள் படிப்பீங்க, எந்த மனநிலையில் படிப்பீங்கன்னு தெரியும், எப்படிப்பட்ட சூழல் இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ எல்லாத்தையும் யோசித்து தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஒரு வீடியோவாவது தரம் இல்லை, நீங்கள் போட்டது ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொன்னால் நான் ஓகே ஏற்றுக்கிறேன். சரி, எத்தனை பேர் உடன்படுறீங்க? கமெண்ட்டில் போட்டுருங்க பார்க்கலாம். உங்கள் வீடியோ வந்து குவாலிட்டியே சரியில்லை, நீங்கள் போட்டதே குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. என்னென்னா நேற்று வந்து உங்களை புலம்பு விட்டாங்க, இன்றைக்கி வந்து நம்மளை புலம்பு விட்டாங்க. ஸோ என்னுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் அது. ஒருவேளை அவர் வந்து கோவத்தில் போட்டிருக்கலாம். அதாவது எல்லாருமே வந்து இப்படி நிறைய வீடியோ போட்டாங்க, நம்ம பார்த்தோம், வரலையே அப்படிங்கிற ஒரு கோவத்தில் போட்டிருக்கலாம், புரியுது. ஆனால் அதை போடுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாவது அடுத்தவங்க மனநிலை யோசிக்கணும்ல.
இந்த மாதிரி வந்து உண்மையாலுமே அவர் ஏதோ பண்ணாரா, இல்லை இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் போட்டிருக்காரா, ஏதாவது கஜாமச்சான்னு போட்டிருக்காரா, எதுவுமே இல்லையே, எல்லாமே போட்டிருக்காருல்ல, அப்போ நம்ம போடலாமான்னு யோசிச்சுட்டு ஒரு மனசாட்சி அடிப்படையில் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தா கூட நான் ஏற்றுக்குவேன். ஆனால் எதுவுமே இல்லாமல் வந்து கமெண்ட் போடுறதுங்கிறது தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கமெண்ட் போடுறதுல வந்து இவ்வளோ இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. சரி, ஓகே, என்ன பண்ணுறது, ஒரு சில மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க, எல்லாம் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். சரி, ஓகே, விடுங்க நண்பா. சரி, இந்த வீடியோவில் வந்து என்னுடைய ஆதங்கத்தை நான் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நாங்கள் போட்ட கொஷின் பேப்பர் எப்படி இருந்தது, நாங்கள் வந்து தவறுதலாக அதை போட்டிருக்கிறோமா, இல்லை உங்கள் டைமை வந்து தேவையில்லாமல் வீணடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போமா?